ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுட்டு உருளைக்கிழங்கு நான் நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கிறங்க. எல்லாமே நீல வாக்கில் இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். அதுக்காக 3 ஸ்பூன் போதும். கடுகு பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். உளுந்தம்பருப்பும் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. அது கூடவே சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டு எடுத்து நல்லா நச்சு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறத விட இந்த மாதிரி நச்சு போடும்போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரி நச்சு போட்டாச்சு. இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு செகண்ட் நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டால் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லாவே பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அது கூடவே பெருங்காயத்தூள், கண்டிப்பாக நீங்கள் பெருங்காயத்தூள், பூண்டு இது எல்லாமே கண்டிப்பாக சேருங்க. உருளைக்கிழங்கு நம்ம சமைக்கும் போது இந்த உருளைக்கிழங்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ உருளைக்கிழங்கு நம்ம செஞ்சாலும் இதெல்லாம் சேர்க்கும் போது அந்த வாயுவுக்கு இது எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் பூண்டும் பெருங்காயத்தூளும் கண்டிப்பாக சேர்த்துக்கிறங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. காய் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்தாச்சு. அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த பொருள் இதெல்லாமே போதுமானதாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை வேக்காடு அளவுக்காது நம்ம எண்ணெயிலே வெந்திருக்கணும். அப்போ தான் அந்தளவுக்கு சீக்கிரமாக அடி பிடிக்காது. அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போடும்போது அந்த பாதி வேக்காடு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நம்ம அப்பப்போ நீங்கள் இது பிரட்டி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். நம்ம அந்தந்த டைமில் நம்ம பிரட்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பிரட்டி விட்டே இருந்தால் தான் அந்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா சேரும். கீழே அடியும் பிடிக்காது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம் இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு நம்ம மதிய டைமில் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கட்டி கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலில் எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching.